Hello friends, welcome to Prepare to Crack Tamil. நான் பிளெஸ்ஸி. நான் இனிமேல் உங்களுக்கு ரீசனிங் எபிலிட்டி ப்ரிப்ரேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ரீசனிங் எபிலிட்டி செஷனில் என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் ஆகும், எந்தெந்த எக்ஸாமில் ரீசனிங் எபிலிட்டிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அண்ட் எந்த மாதிரி ரீசனிங் எபிலிட்டி கொஷின்ஸை வந்து எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும், எந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேசிக் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசனிங் எபிலிட்டின்ற ஒரு டாபிக் வந்து பேங்கிங் எக்ஸாமில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட ஒர்க்கிங் ஹார்ஸில் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், லைக் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சுச்சுவேஷன், ஸோ வந்து இது வந்து யூஷுவல் க்ரைட்டீரியா கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து எந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க, ஜஸ்ட் அவங்க ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து எம்ப்ளாயி வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணாமல் ஒரு ஹிடன் பாயிண்ட்ஸு, ஒரு ஹிடன் க்ரைட்டீரியாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது அவங்களோட எபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லா ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ரீசனிங் எபிலிட்டி அப்படின்ற ஒரு செஷன் இருக்குது. எக்ஸாம்ஸில் வந்து ரீசனிங் எபிலிட்டி வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து வேர்பல் ரீசனிங், இன்னொன்று வந்து நான் வேர்பல். ஸோ வேர்பலில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொஷின்ஸாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் படித்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபைனல் டயக்ராம், ஒரு ஃபைனல் ஃப்ரேம் வந்து டிரைவ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வேர்பல் வந்து இமேஜஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். வேர்பல் ரீசனிங்கில் வந்து ஆல்ஃபபெட் டெஸ்ட்டு, பிளட் ரிலேஷன், கேலண்டர்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, டெசிஷன் மேக்கிங், டிஸ்டன்ஸ் டைரக்ஷன், இன்புட் அவுட்புட், பசில்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நான் வேர்பலில் வந்து அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், மிக்ஸ் சீரீஸ் அண்ட் மிரர் வாட்டர் இமேஜ், கியூப் அண்ட் டைஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சீரீஸ் கொஷின்ஸ் தான் வேர்பல் ரீசனிங்கில் வந்து அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து சிலாஜிசம், கோடிங் இன்இக்வாலிட்டிஸு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், அப்புறம் கோடிங் டீகோடிங், அது இன்புட் அவுட்புட், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம். அண்ட் ரீசனிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸாமில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து 35 மார்க்ஸ்க்கும், மெயின் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜை கம்ப்யூட்டர் நாலேஜும் சேர்த்து வந்து 30 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ நான் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்லேயும் எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து ரீசனிங் வரும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்பிஐ பிஓவில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து 35ம், மெயினில் வந்து 40, அதே மாதிரி ஐபிபிஎஸ்பிஓவில் வந்து 35, 45, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கும் ரீசனிங் எபிலிட்டியில். அண்ட் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எபிலிட்டியில் வந்து மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு பசில்ஸ் கொஷின்ஸ் தான் வரும். கண்டிப்பாக ஒரு 10 to 12 மார்க்ஸ் வந்து
பசில் கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த 2 டாப்பிக்கும் வந்து ஸ்கோரிங் டாபிக்ஸு, ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஆனால் அதே சமயம் வந்து இந்த 2 டாபிக்ஸும் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் டாபிக்ஸு. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் இந்த 2 டாபிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் சீக்கிரமாக இந்த ஆன்சர் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெர்மினாலஜியும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். டைரக்ஷனாக இருக்கட்டும் அண்ட் டைரக்ஷன்ஸு, அப்புறம் அந்த டு த ரைட் டு த லெஃப்ட்டு, அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்லாம் நீங்கள் எவ்வளோ பசில் சால்வ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து யோசிக்கணும் எது ரைட்டு எது லெஃப்ட்டு அப்படின்னு அந்த யோசிக்கிற டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஆன்சரிங் வந்து இன்னும் லைக் ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து டிரைவ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து சில்லாஜிசமில் வந்து ஒரு 3 to 5 மார்க்ஸ் வந்து சில்லாஜிசம் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் மற்றதெல்லாம் ஸோ 1 to 3 மார்க்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷனும் இன்இக்வாலிட்டிஸ் சீரீஸு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும். ரீசனிங் எபிலிட்டியை அப்ரோச் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து லெஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது அப்புறம் உங்களுக்கு டைம் கன்சூமிங் இல்லாத கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பசில்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உட்காந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் டிரைவ் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அப்போ அந்த அட்டென்ட் பண்ணும்போது கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன டேட்டானா கூட நீங்கள் வந்து செப்ரேட்டாக நோட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபைனல் ஆன்சர் டிரைவ் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபைனல் ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து IBPS PO 2020 ப்ரிலிம்ஸ் ஓட கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் கொஷின் வந்து பசில் கொஸ்டின். அண்ட் தென் த செகண்ட் கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் டீகோடிங் கொஷின் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலாஜிசம் கொஷின் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொஷின் இருக்குது. அண்ட் கேலண்டர் கொஷினுக்கு அடுத்து உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொஷின் இருக்குது, ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் கொஷின் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் ஒன்று இருக்குது. அண்ட் ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின் இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிற கொஷின் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் கொஷின் வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து ரிலேட்டிவ்லி சிம்பிள். உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் டிரைவ் பண்ணுறது டைம் கன்சூமிங் கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் டிரைவ் பண்ணோன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின் என்னென்னா, ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. ஸோ வந்து இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ், ஒர்க் இஸ் வர்ஷிப் இஸ் கோடட் as
ஜேகே ஆர்டி பிக்யூ. அடுத்த லைன் என்னென்னா ஒர்க் ஹார்ட் ஆல்வேஸ் இஸ் கோடட் அஸ் ஜேகே எம்என் யூவி. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸில் வந்து ஒர்க் வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த கோடில் வந்து என்ன காமனாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுலேயும் ஜேகே இருக்குது, இதுலேயும் ஜேகே இருக்குது. அப்போ வந்து ஒர்க்கோட கோட் வந்து ஜேகே. அண்ட் தேர்ட் லைன் என்னென்னா ஆல்வேஸ் டூ வர்ஷிப், அதோட கோட் வந்து யூவிஎஸ்டிபிக்யூ. ஸோ செகண்ட் சென்டென்ஸ்லேயும் தேர்ட் சென்டென்ஸ்லேயும் காமனாக இருக்கிறது வந்து ஆல்வேஸ். அப்போ இந்த கோடில் காமனாக இருக்கிறது யூவி. அப்போ ஆல்வேஸோட கோட் வந்து யூவி. லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஹார்ட் டைம் பாசஸ். ஸோ இதில் வந்து ஹார்ட் டைம் பாசஸ் இருக்குது. தேர்டில் வந்து ஒர்க் ஹார்ட் ஆல்வேஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஹார்ட் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமன்னா எம்என் வந்து காமன். அப்போ ஹார்டோட கோட் வந்து எம்என்என். அதுக்கப்புறம் 1 and 3ல் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷிப்ன்ற வேர்டு வந்து காமனாக இருக்குது. அப்போ கோடில் வந்து நீங்கள் எது காமனாக இருக்குன்னு செக் பண்ணணும். அப்போ பிக்யூ. அப்போ வர்ஷிப்போட கோட் வந்து பிக்யூ. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ காமன் வேர்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு 4 கோட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா இந்த காமன் வேர்ட்ஸை எலிமினேட் பண்ணி மீதி இருக்க வேர்ட்ஸோட கோடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம ஒர்க்குக்கு வந்து ஆல்ரெடி கோட் கண்டுபிடிச்சிட்டோம், வர்ஷிப்க்கும் ஆல்ரெடி கோட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஒர்க் வந்து ஜேகே, வர்ஷிப் வந்து பிக்யூ. அப்போது இஸ்ஸோட கோட் வந்து ஆர்டி. அதே மாதிரி இங்கே ஆல்வேஸோட கோட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வர்ஷிப்போட கோட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டூவோட கோட் வந்து எஸ்டி. இப்போ இந்த லாஸ்ட் சென்டென்ஸில் வந்து ஹார்ட் டைம் பாசஸ்ன்னு இருக்குது. இந்த ஹார்ட் டைம் பாசஸில் வந்து ஹார்டோட கோட் வந்து நமக்கு தெரியும். இந்த டைம் வந்து வேறு எதுலேயுமே வேறு எந்த சென்டென்ஸ்லையுமே இல்லை, இந்த பாசஸும் வேறு எந்த சென்டென்ஸுமே இல்லை. ஸோ வந்து நமக்கு டைம் ஆர் பாசஸ் ஓட கோட் வந்து கேன் எய்தர் பி ஏபி ஆர் இஎஃப் அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கோட் வந்து எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதுதான் வந்து நம்மளோட ஃபைனலான ரிசல்ட்டு. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்து கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் த கோட் ஆஃப் டைம் பாசஸ் ஆஸ் பர் த கிவன் கோட் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து நம்ம டைம் பாசஸ்க்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபி இல்லைன்னா இஎஃப். ஸோ இங்கே ஏபி ஆர் இஎஃப், ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஷின் வந்து வாட் இஸ் த கோட் ஃபார் வர்ஷிப் ஆஸ் பர் த given code language. ஸோ வர்ஷிப்போட கோட் வந்து பிக்யூ, ஆன்சர் வந்து ஏ. தேர்ட் கொஷின் வந்து which among the following word is coded as RT. RT எது, is. ஸோ ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து which among the following words is coded as AB. AB வந்து எதுக்கு, ஏபி வந்து நம்ம எதர் டைமுக்கு இருக்கலாம் இல்லைன்னா பாசஸுக்கு இருக்கலாம். ஸோ வந்து இதோட ஆன்சர் வந்து cannot be determined. Which of the following word is correctly matched to its code. ஸோ ஒர்க் வந்து ஆர்டி கிடையாது, எஸ் வந்து ஜேகே கிடையாது, வர்ஷிப் வந்து எம்என் கிடையாது, டூ வந்து ஆர்டி கிடையாது, அண்ட் ஹார்ட் வந்து எம்என். ஸோ ஹார்ட் வந்து எம்என், எஸ். ஸோ வந்து ஆன்சர் வந்து இ. ஸோ இந்த கோடிங்
இந்த கொஷின் வந்து உங்களுக்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ ஈஸியான கொஷின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக, அதாவது ரொம்ப கம்மியான டைமில் வந்து நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷினை வந்து ஃபஸ்ட்டு நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு அட்டென்ட் பண்ண போகிற கொஷின் வந்து சிலாஜிசம். ஸோ சிலாஜிசம் வந்து எனக்கு இங்கே வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து 4 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க சிலாஜிசம். ஸோ வந்து நான் கோடிங்க்கு அடுத்து சிலாஜிசம் அட்டென்ட் பண்ண போகிறேன். ஸோ இன் ஈச் ஆஃப் த கொஷின் பிலோ ஆர் given some statements followed by 2 conclusions. You have to take the given statement to be true even if they seem to be at variance with commonly known facts. So வந்து read all the conclusion and then decide which of the given conclusion is logically follows the given statement regarding commonly known facts. ஸோ இதில் வந்து நீங்கள் சிலாஜிசம் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே வந்து வென் டயக்ராம் ட்ரா பண்ணி தான் சிலாஜிசம் வந்து அட்டென்ட் பண்ணோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து some circles are not triangle. ஸோ வந்து இந்த கொஷனுக்கு வந்து நான் வென் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, some circles are not triangle. ஸோ சர்க்கிள்க்கும் ட்ரையாங்கிள்க்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. only few squares are triangle. ஸோ few squares are triangle and no rhombus is square. ஸோ no rhombus is squareனா ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட வென் டயக்ராம். இப்போ ஃபஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா, ஆல் ராம்பஸ் பீயிங் ட்ரையாங்கிள் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா, ஆல் ராம்பஸ் பீயிங் ட்ரையாங்கிள் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ ராம்பஸ் இஸ் ஸ்கொயர், நோ ராம்பஸ் இஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ராம்பஸ்க்கும் ட்ரையாங்கிள்க்கும் உள்ள கனெக்ஷன் வந்து எனக்கு கொடுக்கல. எப்போவுமே வந்து பாசிபிலிட்டி அப்படின்ற ஒரு வேர்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்க்ளூஷன் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரூ அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஆல் ராம்பஸ் பீயிங் ட்ரையாங்கிள் இஸ் அ பாசிபிலிட்டினா அந்த கன்க்ளூஷன் வந்து கேன் பி ட்ரூ. ராம்பஸ் வந்து ஸ்கொயராக இருக்காது, பட் இட் கேன் பி ட்ரையாங்கிள். ஸோ வந்து இட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ வந்து எனக்கு கன்க்ளூஷன் 1 வந்து இஸ் ட்ரூ. சம் ஸ்கொயர் கேன் நெவர் பி சர்க்கிள். ஸோ இங்கே எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சர்க்கிள்க்கும் ட்ரையாங்கிள்க்குமான ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்குமான ரிலேஷன் வந்து எனக்கு கொடுக்கல. ஸோ வந்து நான் வந்து ஃபார் ஷுவராக வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது சர்க்கிள் லைக் ஸ்கொயர் வந்து கேன் நெவர் பி சர்க்கிள் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ வந்து இந்த செகண்ட் கன்க்ளூஷன் வந்து டஸ் நாட் ஃபாலோ. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அதே மாதிரி செகண்ட் கொஷின் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒன்லி சம்மர் இஸ் ஹாட். ஸோ ஒன்லி சம்மர் இஸ் ஹாட்னா, ஸோ சம்மர் இஸ் ஹாட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒன்லி ஃபியூ சம்மர் இஸ் ரெய்னி. ஸோ ஃபியூ சம்மர் இஸ் ரெய்னி. அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சம் வின்டர் இஸ் ரெய்னி. சம் வின்டர் இஸ் ஆல்சோ ரெய்னி. ஸோ இதில் கன்க்ளூஷன் என்னென்னா, ஆல் ஹாட் கேன் பி வின்டர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா, ஆல் ஹாட் கேன் பி வின்டர். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆல் ஹாட் கேன் இது பி வின்டர், இல்லைன்னா இல்லாமலும் இருக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃபார் ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ கன்க்ளூஷன் 1 டஸ் நாட் ஃபாலோ. சம் ரெய்னி இஸ் நாட் சம்மர். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபியூ சம்மர் இஸ் ரெய்னின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூ சம்மர் இஸ் ரெய்னி சம்டைம்ஸ் கேன் பி ஆல் சம்மர் கேன் பி ரெய்னி.
ஆனால் ஸோ சம் ரெயின் இஸ் நாட் சம்மர் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் 2வும் டஸ் நாட் ஃபாலோ. ஸோ இதுக்கு ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ டி. அடுத்த கொஷின் ஆல் பஸ் இஸ் ட்ரெயின். ஸோ ட்ரெயின் அண்ட் ஆல் பஸ் இஸ் train. Only few bikes are train. Only few bikes are train. Some bikes is not car. So bike is not car. வென் டயக்ராம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து கன்க்ளூஷன் படிக்கிறோம். ஆல் பஸ் பீயிங் கார் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி பாசிபிலிட்டி அப்படின்ற வேர்ட் வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த கன்க்ளூஷன் வில் பி ட்ரூ. ஸோ ஆல் பஸ் பீயிங் கார் இஸ் அ பாசிபிலிட்டி. யா இட் கேன் பி இல்லை. ஸோ காருக்கும் பைக்குக்குமான ரிலேஷன் தான் நமக்கு தெரியும். இந்த காரு can be bus. So conclusion 1. அடுத்த conclusion no bus is bike. So no bus is bike ன்றது நம்ம for sure சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெயினுக்கும் பைக்குக்கும் ரிலேஷன் இருக்குது. லைக் few bikes are train. ஸோ ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயினும் நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். ஸோ சம் பஸ் கேன் பி பைக், அதாவது பைக் அண்ட் பஸ் கேன் பி ரிலேட்டட். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? நோ சாக்லேட்ஸ் ஆர் பிஸ்கெட்ஸ். சாக்லேட் பிஸ்கெட்க்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. Only a few biscuits are chips. So biscuit, chips. Some chips are juice and juice. இதில் கன்க்ளூஷன் என்னன்னா, கன்க்ளூஷன் 1 some biscuits are juice. So some biscuits can be juice. Possibilities are there. ஆனால் இங்கே உங்களுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுக்கல. ஸோ நம்ம இந்த கன்க்ளூஷன் 1 ஹோல்டில் வைக்கலாம். அடுத்து கன்க்ளூஷன் 2 நோ பிஸ்கெட்ஸ் ஆர் ஜூஸ். அதே பாருங்கள், இப்போது இங்கேயுமே பிஸ்கெட்ஸ் அண்ட் ஜூஸோட ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பிஸ்கெட் அண்ட் ஜூஸோட ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? சம் பிஸ்கெட்ஸ் ஆர் ஜூஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நோ பிஸ்கெட்ஸ் ஆர் ஜூஸ். ஸோ இந்த கன்க்ளூஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ஃபால்ஸாக இருக்கும், இந்த கன்க்ளூஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷன்லேயும் ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் ட்ரூவாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இதோட ஆன்சர் என்ன இருக்குன்னா, இஃப் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆன்சர் சி. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு கோடிங் கொஷின் அட்டன் பண்ணேன். ஸோ டக்குன்னு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொஷின் அட்டன் பண்ணியாச்சு. அடுத்தது சிலாஜிசம் அட்டன் பண்ணேன். வென் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஆன்சர். அப்படியே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டே அப்படியே சைட் பை சைட் வென் டயக்ராம் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் அனலைஸ் பண்ணுவீங்க, ஆன்சர் மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு 9 மார்க்ஸ் வித்தவுட் எனி டைம் கன்சம்ஷன். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ மினிமம் டைம் கன்சப்ஷன் ஆக முடியுமோ அவ்வளோ மினிமம் டைம் கன்சப்ஷனில் நீங்கள் ஈஸியாக 9 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நான் அட்டன் பண்ண போகிற கொஷின் இந்த இன்இக்வாலிட்டி கொஷின் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ இன்இக்வாலிட்டி கொஷின் எனக்கு இங்கே 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க்ஸ்க்கு கொஷின் இருக்குது. அண்ட் இன்இக்வாலிட்டி கொஷினை உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபைனல்
ஸ்டேட்மெண்ட் வந்து டிரைவ் பண்ணுறதும் ஈஸி, அதுலேருந்து கன்க்ளூஷன் வந்து கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஷனில் வந்து D is greater than G is less than or equal to H is equal to J. அவங்க வந்து அடுத்தது வந்து தனியாக கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து எழுதிட்டே போகணும். ஸோ J வரைக்கும் எழுதிடும். அடுத்தது வந்து J is greater than F is greater than or equal to L. அடுத்தது பாருங்கள் K is equal to L. ஸோ L is equal to K அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ வந்து ஸோ இன்ஈக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் இன்ஈக்வாலிட்டி இது ஸ்டேட்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கன்க்ளூஷன் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ இதில் கன்க்ளூஷன் 1 வந்து என்னென்னா H is greater than F. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா H is equal to J which is greater than F. So obviously H is greater than F. So conclusion 1 வந்து correct. Conclusion 2 வந்து K is less than or equal to G. ஸோ G இங்கே இருக்குது, K இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா, இங்கே வந்து லெஸ் தேன் இருக்குது, இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது. ஸோ இங்கே லெஸ் தேன் இங்கே கிரேட்டர் தேன் இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து K is less than G வந்து இருக்காது. ஸோ வந்து கன்க்ளூஷன் 2 வந்து தப்பு. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி கன்க்ளூஷன் 1 is true. ஸோ வந்து A. அடுத்தது வந்து V is less than Q which is less than or equal to R. அடுத்து பார்த்தீங்கன்னா W is equal to R. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க, R is equal to W which is greater than M. அடுத்தது W இருக்குது பாருங்கள், W is greater than P. அப்போ வந்து அதை அப்படியே which is greater than P which is greater than P which is greater than or equal to X. ஸோ நம்ம வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை டிரைவ் பண்ணிட்டோம். இதில் வந்து ஸோ இதில் ஃபஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா P is greater than Q. நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனதில் வந்து Pக்கும் Qக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெஸ் தென் சிம்பிள் இருக்குது, இங்கே வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. ஸோ வந்து இதுக்கும் இதுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து கன்க்ளூஷன் 1 இஸ் ராங். அடுத்தது வந்து Q இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். Qக்கும் எக்ஸ்க்கும் நடுவில் அதே மாதிரி இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ராங். ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷனாக ராங். அண்ட் ஸோ வந்து ஆன்சர் வந்து நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ, D. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து W இஸ் கிரேட்டர் தென் S which is equal to Q. அடுத்தது வந்து S is less than or equal to N. அப்போது இங்கே Q is less than or equal to N which is equal to O which is greater than or equal to Y. இதில் கன்க்ளூஷன் 1 வந்து Q is less than or equal to N, அது வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ கன்க்ளூஷன் 1 இஸ் கரெக்ட். கன்க்ளூஷன் 2 வந்து W is greater than or equal to O. ஸோ Wக்கும் Oக்கும் ரிலேஷன்ஷிப் நடுவில் இங்கே வந்து ஒரு greater than சிம்பிள் இருக்குது, இங்கே வந்து ஒரு less than சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து ராங். ஸோ ஒன்லி 1 ஃபாலோஸ். ஸோ ஆன்சர் வந்து A. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோடிங் கொஷின் அட்டன் பண்ணோம், 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் சிலாஜிசம் அட்டன் பண்ணோம் 4 கொஷின்ஸு. இப்போ வந்து இந்த ஈக்குவாலிட்டி அட்டன் பண்ணோம், இன்இக்வாலிட்டிஸ் அட்டன் பண்ணோம். ஸோ இது வந்து 3 பாயிண்ட்ஸு. இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாமல் ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நான் அட்டன் பண்ண போகிற கொஷின் வந்து இந்த சீரீஸ் கொஷின்.
நமக்கு வந்து 3 சிங்கிள் கொஷின் இருக்குது. இந்த சீரீஸ் கொஷின் இருக்குது, இந்த சீரீஸ் கொஷின் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு ஆல்ஃபபெட்டிக் கொஷின் இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின் இருக்குது. இந்த 3 கொஷினும் அட்டென்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அடுத்தது வந்து பசில் டைப் கொஷின் வந்துடும். ஒன்று வந்து கேலண்டர் கொஷின் இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் இருக்குது, 2 பசில் கொஷின் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கிள் கொஷின் 3மே அட்டென்ட் பண்ண போகிறேன் 3 மார்க்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் வந்து how many such pairs of digits are there in the given number, each of which has as many digits between them in the number as in the number series, both from backward and forward. ஸோ வந்து இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நம்பர் சீரீஸில் வந்து எத்தனை நம்பர், இப்போ நம்ம 1 2 3 அப்படின்னு லைனாக நம்பர்ஸ் எழுதினோன்னா, இப்போ 1 and 3க்கு நடுவில் 2, அதாவது ஒரு டிஜிட் இருக்குது. அந்த மாதிரி பேர்ஸ் வந்து இங்கே எத்தனை இருக்குது? ஸோ உங்களுக்கு எப்படின்னா 7 3 9 5 1 2 8 6. ஸோ இது நம்பர். இப்போது இந்த 1 and 2 வந்து ஒரு பேர். நம்ம லைனாக வந்து 1 to 10 எழுதினாலும் 1 and 2 வந்து இப்படி தான் வரும். அடுத்தது வந்து 7 and 9. ஸோ நம்பர் சீரீஸில் 7 8 9. ஸோ இங்கே வந்து 7 3 9 இருக்குது. ஆக்சுவலாக வந்து 7 8 9. ஸோ இந்த பேருக்கும் நடுவில் அந்த நார்மலாக நம்ம எழுதும்போது எத்தனை நம்பர் வருதோ அத்தனை நம்பர் தான் இருக்குது. ஸோ 7 and 9 வந்து பேர் 2. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 and 5, 3 4 5, இங்கே 3 9 5. ஸோ இது வந்து பேர் நம்பர் 3. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 and அடுத்தது வந்து 3 and 8. அடுத்த பேர் வந்து 5 and 8 அண்ட் லாஸ்ட் பேர் வந்து 7 and 2. ஸோ இது வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணோன்னு நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் வந்து எழுதிடும். 7 3 9 5 1 2 8 6. ஸோ இங்கே 7லேருந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். 7 8 9. ஸோ இங்கே 9 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேர். அடுத்து இங்கே 3 இருக்குது. 3 4 5. இந்த 3யும் 5யும் ஒரு பேர். அடுத்து 9, இங்கே 5 இருக்குது. 5 6 7 8. ஸோ இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த 5 and 8 வந்து ஒரு பேர். அடுத்து 1 2, 1 and 2 ஒரு பேர். 2 3 4 கிடையாது. 8 9 கிடையாது. இது ஃபார்வர்ட் பேர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பேக்வேர்ட் பேர். பேக்வேர்ட் பேரிங் பண்ணும்போது இங்கே 6 இருக்குது. 7 8 9 ஒரு பேரும் இல்லை. இங்கே 8 இருக்குது. 9 பேர் கிடையாது. 2 3 4 5 6 7. இங்கே 7 இருக்குது. ஸோ இந்த 2 and 7 வந்து ஒரு பேக்வேர்ட் பேர். அடுத்து 1 2 3 4 5 ஒரு பேரும் இல்லை. 5 6 7 8 பேர் கிடையாது. அண்டு சாரி, நான் ஃபார்வர்ட் பேரில் ஒரு பேர் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 3 இருக்குது. 3 4 5 6 7 8. ஸோ இந்த 3 and 8 வந்து ஒரு பேர். ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 பேர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து மோர் தென் 4E. அடுத்த கொஷின் வந்து if vowels are arranged in a alphabetical increasing order from left to right and then consonants are arranged in alphabetical increasing order from left to right in the given word, which letter is fourth from the left side of the new word? So first என்ன சொல்லியிருக்காங்கன்னா vowels வந்து லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம்.
ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணோன்னா ஆக்சுவல் வேர்ட் வந்து ALONGSIDE alongside. ஸோ இப்போ நம்ம நியூ வேர்ட் வந்து ஃபஸ்ட்டு வாவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். வாவல்ஸ் வந்து AEIO. ஸோ AEIO வாவல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கான்சனன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு D இருக்குது, D, அடுத்து G, அடுத்து L, N, அப்புறம் லாஸ்ட்டாக S. ஸோ இதுதான் அந்த நியூ வேர்டு. ஸோ கொஷின் என்னென்னா விச் லெட்டர் இஸ் ஃபோர்த் ஃப்ரம் லெஃப்ட் சைட் ஆஃப் த நியூ வேர்டு. ஸோ லெஃப்ட்லேருந்து ஃபோர்த் என்ன 1 2 3 4. ஸோ O. ஆன்சர் வந்து D. ஸோ 2 சிங்கிள் கொஷின் அட்டென்ட் பண்ணியாச்சு. அடுத்து லாஸ்ட் சிங்கிள் கொஷின் வந்து அவங்களுக்கு இந்த பிளட் ரிலேஷன் கொஷின். ஸோ இந்த பிளட் ரிலேஷன் கொஷின் என்னென்னா in a family of 3 generations there are 6 family members PQ, RS, T and U. U is son-in-law of P. So U P. So U is son-in-law of P. So வந்து U வந்து மேலே, Uக்கும் Pக்கும் நடுவில் son-in-lawன்ற ரிலேஷன் இருக்குது. அடுத்தது வந்து Q is brother-in-law of S. Q is brother-in-law of S. ஸோ வந்து Q is male. அடுத்தது S has no siblings. S is the only child of R. So S வந்து is only child of R. R is married to P. So R and P are husband and wife. And last வந்து T is niece of Q. So T வந்து is niece of Q. So T வந்து is female. So இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணோன்னா P and R are husband and wife. அவங்களுக்கு வந்து ஒன்லி சைல்டு வந்து S. ஸோ இங்கே வந்து U is son-in-law of P அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ S வந்து P and Rஓட டாட்டர். ஸோ S is female. இப்போ U வந்து son-in-law of Pன்றப்போ S and U are husband and wife. அண்ட் Sஓட brother-in-law வந்து Q. Qஓட niece வந்து T. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் டயக்ராம் படி நமக்கு வந்து டீக்கும் பீக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு T வந்து ஃபீமேல் தெரியும், Q வந்து மேல் தெரியும், S வந்து ஃபீமேலு, U வந்து மேல். ஆனால் நமக்கு Pயோட ஜெண்டரும் Rஓட ஜெண்டரும் டிரைவ் பண்ண முடியலை. ஸோ நமக்கு டீக்கும் பீக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து E cannot be determined. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் மொத்தம் 15 பாயிண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். 5 கோடிங்கில் வந்து 5 மார்க்ஸு, அதுக்கப்புறமா சிலாஜிசம் வந்து 4, 3 வந்து இன்இக்வாலிட்டிஸு, ப்ளஸ் வந்து 3 வந்து இந்த சிங்கிள் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த 15 மார்க்ஸ் வந்து ஆர் ஈஸிலி ஸ்கோரிங் மார்க்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைம் கன்சியூமிங் கொஷினுக்கு மூவ் ஆன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைம் கன்சியூமிங் கொஷின்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த கொஷின் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ வந்து 2 பசில் கொஷின் இருக்குது, அண்ட் ஒரு கேலண்டர் கொஷின் இருக்குது, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் இருக்குது.
ஸோ 2 பசில் கொஷினை நான் இப்போ அட்டன் பண்ண போகிறது இல்லை. கேலண்டர் கொஷனா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷனா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இட்ஸ் லீனியர் ரோ. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a certain number of persons sit in a linear row. ஸோ நாம் எத்தனை பர்சன்னு கொடுக்கல, certain number of persons sit in a linear row. ஸோ linear rowல certain number of persons are sitting. All of them are facing north direction. ஸோ எல்லாருமே வந்து நார்த் டைரக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன, P sits third to right of S. ஸோ வந்து நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எஸ்ன்னு எடுக்கிறேன். ஸோ P sits third to right of S. ஸோ இங்கே S 1 2 3. ஸோ இங்கே வந்து P. Only 3 persons sits between P and Q. ஸோ P and Qக்கு நடுவில் வெறும் 3 person தான் இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்தர் Q வந்து இந்த பக்கம் இருக்கலாம். ஸோ P 3 persons sits between P and Q. ஸோ 1 2 3 இங்கே Q இருக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டிஸ். இன்னொன்று பாசிபிலிட்டி என்னென்னா எஸ் P இங்கே இருக்கா. அப்போ வந்து Pக்கு இந்த பக்கம் Q இருக்கலாம். 1 2 3 Q can be sitting here. ஓகே, ஸோ இது கேஸ் 1, இது கேஸ் 2. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த க்ளூ என்னென்னா U sits third to left of Q. ஸோ U sits third to left of Q. ஸோ இந்த கேஸில் வந்து Q இங்கே இருக்குது. ஸோ U வந்து 1 2 3 இங்கே இருக்கும். அந்த செகண்ட் பாசிபிலிட்டிஸில் வந்து Q இங்கே இருக்குது. U sits third to left of Q. ஸோ 1 2 3 U வந்து இங்கே இருக்கலாம். அடுத்த க்ளூ வந்து U sits fifth from the left hand. ஸோ நான் இதில் வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தேன்னா ஸோ 1 2 3 4 5. ஸோ எனக்கு கரெக்டாக U வந்து சிட்டிங் ஃபிஃப்த் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ நான் இந்த பாசிபிலிட்டியை வந்து ரூல்ட் அவுட் பண்ணுறேன். அடுத்த க்ளூ என்னென்னா R sits third to left of U. ஸோ U இங்கே இருக்குது, R is third to left of U. ஸோ 1 2 3 R வந்து இங்கே. அடுத்த பாயிண்ட் என்னென்னா only 3 person sit between W and T who is immediate neighbor of R. ஸோ T வந்து is immediate neighbor of R. ஸோ T இங்கே. only 3 person sits between W and T. ஸோ 1 2 3 W இங்கே. ஓகே, அடுத்தது வந்து only 6 persons sit to the right of W. Wக்கு ரைட்டில் 6 person இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 and 6 person இருக்காங்க to the right of W. அடுத்தது வந்து M sits immediate left of O. ஸோ இந்த க்ளூ வந்து MO இப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ ஓக்கு லெஃப்டில் வந்து M இருக்காங்க. only 3 persons sits between M and H. எம்முக்கும் ஹெச்க்கும் நடுவில் 3 persons தான் இருக்காங்க. ஸோ வந்து M இங்கே இருக்குது. 1 2 3 H எதர் இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா M 1 2 3 H வந்து இந்த பக்கம் இருக்கலாம். O does not sit to left of P. O does not sit to left of P னா அப்போ வந்து இந்த M and O வந்து இந்த சைடு வந்து கிடையாது. ஸோ வந்து டு த ரைட் இந்த பக்கம் இருக்காங்க. அண்ட் H does not sit at the extreme end of the row. ஸோ வந்து H வந்து
எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோவில் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ரூல்ட் அவுட்டு. ஸோ வந்து ஹெச் வந்து எம்என்ஓக்கு டு த லெஃப்ட் சைடில், ஓவோட லெஃப்ட் சைடில் தான் ஹெச் இருக்குது. ஸோ வந்து இங்கே ஹெச் இருக்குது அண்ட் ஹெச் அண்ட் எம் இது என்னது 3 persons sits between H and M. So 1 2 3. So இங்கே M இங்கே O. ஸோ இது வந்து என்னோட ஃபைனல் டயக்ராம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இங்கே எல்லாமே நார்த் ஃபேஸ் பண்ணுறாங்க. So first question வந்து how many persons sit in a row? So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. So answer வந்து B 13. அடுத்த question வந்து how many person sit to the left of S? So S வந்து எனக்கு extreme end, so none. Answer வந்து E. How many persons sit between U and S? U को S को नडुल 1 2 3. So answer வந்து D 3. 4 of the following 5 are alike in certain way, hence form a group. Which does not belong to the group? S U S U M T and W. ஸோ இதில் வந்து S நடுவில் ஒருத்தவங்க T, நடுவில் ஒருத்தவங்க U, நடுவில் ஒருத்தவங்க W அண்ட் எம்முக்கு நடுவில் அண்ட் டபிள்யூக்கும் எம்க்கு நடுவில் ரெண்டு பேர். ஸோ இதில் ஆட்மன் அவுட் வந்து M. ஸோ ஆன்சர் வந்து CM. Who among the following persons sit exactly between R and Q? ஸோ ஆர்க்கும் க்யூக்கும் நடுவில் எக்ஸாக்டாக பிட்வீனில் யார் இருக்கானா U. ஸோ ஆன்சர் இஸ் U. ஸோ நம்ம வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் அட்டன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அட்டன் பண்ண போகிற கொஷின் வந்து கேலண்டர் கொஷின். ஸோ நான் கேலண்டர் கொஷின் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க 2 பசில் வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேலண்டர் கொஷின் வந்து எப்படி இருக்குன்னா 6 persons are going to 6 different cities on 2 different dates, that is 7th and 16th of 3 different months, March, April and May of the same year. So 6 பேர் வந்து போகிறாங்க. ஸோ 1 2 3 4 5 and 6. So 6 persons are traveling to 6 different cities. 6 different cities on 7th and 16th of March, April and May of the same year. So first clue enna B goes in the month which has odd number of days and then on odd number date. So B வந்து is going on 7th of either March or May. Okay, so இது வந்து first clue. அடுத்த clue வந்து 2 persons go in between B and the one who goes to Pune. So B க்கும் the one who goes to Pune க்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. So இது வந்து clue 2. Only 2 persons go after the one who goes to Varanasi. So Varanasi போகிறவங்களுக்கு only 2 persons after Varanasi போகிறவங்களுக்கு அடுத்து 2 பேர் தான் போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் போகிறாங்க. ஸோ இங்கே வந்து Varanasi. Okay, and A goes to Delhi on an odd number date. அடுத்த clue வந்து A வந்து டெல்லி போகிறாங்க on 7th.
ஓகே, அடுத்த க்ளூ வந்து ஒன்லி ஒன் பர்சன் கோஸ் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஏ அண்ட் எஃப்க்கு நடுவில் 1% தான் போகிறாங்க. ஸோ இது வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எஃப் வந்து இங்கே இருக்கலாம், இல்லை எஃப் வந்து இங்கே இருக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. as many people goes before F, as many people goes after C. ஸோ எஃப்க்கு முன்னாடி எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேர் வந்து சிக்கு அப்புறம் போகிறாங்க. ஸோ வந்து இதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணுறோன்னா எஃப் அண்ட் சி ஆர் சென்டர். ஸோ எஃப் சி. ஸோ எஃப்க்கு முன்னாடி 2 பேர் போகிறாங்க, சிக்கு அப்புறம் 2 பேர் போகிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் வந்து என்னென்னா ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வருது நமக்கு. 1 2 3 4 5 6. ஸோ இங்கே எஃப் இருக்குது, சி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னா ஏ வந்து இங்கே இருக்கலாம். ஸோ ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு பர்சன். செகண்ட் பாசிபிலிட்டி வந்து ஏ வந்து இங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ as many people, ஓகே அது முடிஞ்சிச்சு. more than 2 person go between D and E. ஸோ டிக்கும் ஈக்கும் நடுவில் more than 2 person போகிறாங்க. ஸோ இந்த கேஸ் 1ல் வந்து ஸோ இந்த பாசிபிலிட்டிஸில் வந்து டி அண்ட் இ போடுறேன். இந்த பாசிபிலிட்டிஸில் வந்து டி இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். இது வந்து 7 16 7 16 7 16 போட்டால் பி வந்து இஸ் ட்ராவலிங் ஆன் 7. ஸோ வந்து பி வந்து இங்கே இருக்கும். அப்போ வந்து டி அண்ட் இ. ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து பி வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இருக்கிற க்ளூ வந்து பிக்கும் பூனே போகிறவங்களுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு பி இங்கே இருக்குது. ஸோ 1 and 2 இங்கே பூனே. இந்த கேஸில் பார்த்தோன்னா பி இங்கே இருக்குது, 1 and 2. ஸோ இங்கே வந்து பூனே வராது, ஏன்னா சி வந்து வாரணாசி. நம்மளுக்கு வந்து இந்த க்ளூ படி சி வந்து வாரணாசிக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து ரூல்ட் அவுட்டு. ஸோ அடுத்த க்ளூ படி இ வந்து கோஸ் டு இண்டோர். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்து ஏ கோஸ் டு டெல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ டெல்லி அண்ட் எஃப் டஸ் நாட் கோ டு சென்னை. ஸோ பி வந்து சென்னை அண்ட் எஃப் கோஸ் டு F goes to இங்கே இருக்கு பாருங்கள், one of the person visits Jaipur. So F goes to Jaipur. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இது வந்து பர்சன்ஸு இவங்க ட்ராவல் பண்ணுற இடம். ஸோ டேட் வந்து 7th 16th 7th 16th 7th 16th of March, April, May and May. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் ஃபிகர். ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம வந்து கீழே இருக்க கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து who among the following goes on 16th of March? So 16th of March யார் போகிறா வந்து D. ஸோ 16th of March வந்து D வந்து பூனே போகிறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து the one who goes to Jaipur கிடையாது, A கிடையாது, F கிடையாது, the one who goes to Pune. So D is going to Pune. So answer is D. Second question வந்து the one who goes on 7th May goes to which city? 7th May வந்து சென்னை.
ஸோ ஆன்சர் இஸ் பி சென்னை. அடுத்த கொஷின் வந்து which of the following statement is not true about E? ஸோ E வந்து இண்டோர் போகிறாங்க, 16th May போகிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன? B goes just before E, correct. E goes to Pune, wrong. Only 2% goes between E and F, correct. More than 1% goes between E and D, correct. So and E goes to Pune அப்படின்ற ஆப்ஷன் வந்து is wrong. அடுத்த கொஷின் வந்து which of the combination is true? D 7th March is not true. B is going to Jaipur is not true. C 16th April. C 16th April is true. அடுத்த ஆப்ஷன் என்ன? D Varanasi. D Varanasi is not true. So C 16th April is true. Option C. Who among the following person goes to Varanasi? So Varanasi ku yaar pora? C. So option B C. So nama calendar question mudichitom. அடுத்து வந்து நான் வந்து பசில் கொஷின் எனக்கு பாக்கி இன்னும் 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பசில் கொஷின் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் காம்பினேஷனில் இருக்க பசில் கொஷினுக்கு வந்து போகிறேன். ஸோ வந்து 7 persons A, B, C, D, E, F and G are sitting in a vertical row. So a vertical row la A, B, C, D, E, F and G 7% வந்து உட்கார்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் பிடிக்குது. கிரேப், லிச்சி, கோவா, ஆரஞ்ச், பனானா, கிவி அண்ட் ஆப்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து 2% sits between B and the one who likes litchi. ஸோ பிக்கும் லிச்சிக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பி இங்கே இருக்கன்னா 1, 2 இங்கே வந்து லிச்சி. அப்படி இல்லை இன்னொன்று பாசிபிலிட்டிஸ் வந்து பி இங்கே இருக்குன்னா 1, 2 அண்ட் லிச்சி. ஓகே. ஸோ இது வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. A sits immediate above the one who likes litchi. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸில் வந்து இங்கே A வரும், இந்த பாசிபிலிட்டிஸில் வந்து இங்கே A வரும். ஓகே. ஸோ அடுத்த க்ளூ வந்து B likes kiwi. ஸோ B likes kiwi. More than 4% sits between G and F. Who likes grapes? So F likes grapes. And more than 4% sits between G and F. அப்போ வந்து G and F வந்து are on the extreme corners. அடுத்த க்ளூ வந்து F sits at the bottommost position. ஸோ F வந்து பாட்டமோஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க இங்கே. ஸோ அப்போ G வந்து மேலே டாப், ஃபஸ்ட்டு வந்து G அண்ட் லாஸ்ட் வந்து F. அண்ட் அடுத்த க்ளூ வந்து A likes கோவா. ஸோ A வந்து கோவா அண்ட் sits below G. A வந்து sits below G but not immediately below. ஸோ A வந்து does not sit immediately below. ஸோ இந்த பாசிபிலிட்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே B 1, 2 லிச்சி அண்ட் A. ஸோ A வந்து will be sitting immediately below G. அப்போ இந்த பாசிபிலிட்டி வந்து ruled out. ஸோ அடுத்து வந்து இந்த பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இது வந்து இதில்
நம்ம போட்டோம்னா இதுவே வந்து உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஒன்று வந்து லிச்சி, ஏ, கோவா அண்ட் பி கிவி. இது வந்து கிரேப்ஸ். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா எஃப் ஜி. இன்னொன்று வந்து அப்படியே இது வந்து ஒரு ஸ்டெப் மேலே கூட போகலாம்ல. ஸோ பி ஏ, இந்த பக்கம் லிச்சி. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு கேஸ் வந்து இப்போ வந்து இருக்குது. ஸோ அடுத்த க்ளூ என்னென்னா டி who likes orange sits below the one who likes banana and above C. So வந்து D likes orange and it's sits below the one who likes banana. ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் க்ளூ வந்து G does not like banana. ஸோ ஜிக்கு வந்து பனானா பிடிக்காது. ஸோ வந்து D வந்து இங்கே வர முடியாது, இந்த பொசிஷனில் D வர முடியாது. ஸோ இதில் வந்து D இங்கே வரும். அப்போது இங்கே ஒரு பொசிஷன் தான் இருக்குது, இங்கே வந்து C. ஏன்னா வந்து D வந்து sits above C. D வந்து likes orange. அடுத்தது வந்து அதே வந்து இந்த கேஸில் வந்து ஜிக்கு வந்து பனானா பிடிக்காது, பி வந்து கிவி. ஸோ இங்கே வந்து பனானானா டி வந்து லைக்ஸ் ஆரஞ்சு. ஸோ இங்கே லிச்சிக்கு இடத்துல டி வந்து வர முடியாது, ஏன்னா டிக்கு வந்து கீழே வந்து சி வரணும். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரூல்ட் அவுட்டு. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா இங்கே இ, ஜிக்கு வந்து பனானா பிடிக்காது, ஸோ இக்கு வந்து பனானா. ஜி வந்து லைக்ஸ் ஆப்பிள். ஸோ இது வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோயிங் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் லைக்ஸ் ஆப்பிள்? ஸோ ஆன்சர் வந்து ஏ, ஜி. அடுத்த கொஷின் வந்து which among the following statement is true regarding E? E likes banana is true. Two person sits between E and A. E and A நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க is true. G sits immediately above E. G sits immediately above E, correct. More than 3% sits below E. So E க்கு கீழே more than 3% sits below E. So வந்து option E, all are true. 4 of the following 5 belong to a group in a certain way. Find the one which does not belong to the group. So G, kiwi. G இங்கே இருக்கு, கிவி இங்கே இருக்கு. E, orange. E இங்கே இருக்கு, orange இங்கே இருக்கு. D, grapes. D இங்கே இருக்கு, grapes இங்கே இருக்கு. B, கோவா. ஸோ B இங்கே இருக்கு, கோவா இங்கே இருக்கு. A, grapes. ஸோ A இங்கே இருக்கு, grapes இங்கே இருக்கு. ஸோ D, grapes தான் வந்து odd man out. How many persons sits between A and the one who likes apple? ஸோ A இங்கே இருக்கு, ஆப்பிள் இங்கே இருக்கு. 1, 2, 3. ஸோ ஆன்சர் வந்து 3. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் D? டியோட பொசிஷன் என்ன? ஓகே,
ஆப்ஷன் வந்து செகண்ட் ஃப்ரம் த டாப் மோஸ்ட் பொசிஷன், செகண்ட் ஃப்ரம் த பாட்டம் மோஸ்ட் பொசிஷன், ஃபோர்த் ஃப்ரம் த டாப் மோஸ்ட் பொசிஷன், தேர்ட் ஃப்ரம் த பாட்டம் மோஸ்ட். ஸோ இது வந்து 1 2 3 4, ஃபோர்த் ஃப்ரம் த டாப். ஸோ ஃபோர்த் ஃப்ரம் த டாப் மோஸ்ட் பொசிஷன். ஸோ ஆன்சர் சி. ஸோ நம்ம வந்து அடுத்த பசில் கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு பசில் தான் இருக்குது. ஸோ அந்த பசில் கொஷினை இப்போ நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷனில் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் stand in 2 rows with 6 students standing in each row. ஸோ 2 ரோ இருக்குது. 2 ரோவில் ஈச் ரோவில் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இன் ரோ 1 ஆர் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட் இன் ரோ 1 ஆர் ஃபேஸிங் north direction and students in row 2 are facing south direction. So row 2 வந்து are facing south direction. அடுத்த clue என்னன்னா each student in row 1 faces a student in row 2. அப்போ வந்து each student in row 1 is faces a student in row 2 னா இப்படி நிற்கிறாங்க. ஸோ வந்து row 2 is south. அப்போ இது R2, இது R1. ஸோ இந்த கொஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து யார் யார் எந்த ரோவில் இருக்கிறாங்கன்னு முதல்ல வந்து நான் வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ என்னென்னா வந்து P who stands in row 2 stands second to the right of T. So and P is in row 2 and T is also in row 2. So and clue என்னன்னா P stands second to right of T. So இவங்க வந்து south face பண்ணுறாங்க. ஸோ வந்து P ஒரு ஆள் இங்கே T. ஓகே. ஸோ P stands second to right of T. ஸோ இது வந்து க்ளூ 1. அடுத்த க்ளூ வந்து L faces K. ஸோ L faces K. ஸோ எல்லும் கேயும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ அடுத்த க்ளூ வந்து 2 students stand between K and A who is at one of the extreme end. ஸோ கேக்கும் ஏக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இவங்க எந்த ரோன்னு தெரியாதனால நம்ம வந்து ஏ வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ வந்து கேக்கும் ஏக்கும் நடுவில் 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏ வந்து இஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட். அடுத்த க்ளூ என்னென்னா G faces immediate neighbor of V. ஸோ G யாரை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இமீடியட் நெய்பர் எதிர் இந்த சைடு இல்லைனா அந்த சைடு வந்து V இருக்கலாம். அண்ட் ஒன்லி 1 person stands between V and L. Vக்கும் Lக்கும் நடுவில் வெறும் ஒரு பர்சன் தான் இருக்காங்க. 3 students stands between F and W. Fக்கும் Wக்கும் நடுவில் 3 students இருக்காங்க. F faces immediate neighbor of P. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் க்ளூ. நம்மளுக்கு வந்து யார் எந்த ரோவில் இருக்காங்கன்னு சார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் க்ளூ. F faces immediate neighbor of P. F வந்து immediate neighbor of P வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா அப்போது F வந்து ரோ 1ல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ரோ 1ல் F இருக்காங்க. ஸோ F கூட Wவும் ரோ 1ல் இருப்பாங்க. அண்ட் K is second to left of W. அப்போ Kயும் ரோ 1. அடுத்தது W does not face V. ஸோ W வந்து does not face Vனா
V வந்து should be at row 2. R stands to the immediate right of S. R and S does not face A. ஸோ வந்து இந்த க்ளூ படி வந்து கேயும் ஏவும் வந்து ஒரே ரோவில் இருக்காங்க. ஸோ ஏ இங்கே இருக்காங்க. நம்ம இங்கே படித்தது வந்து ஆர் அண்ட் எஸ் டு நாட் ஃபேஸ் ஏ. அப்போ வந்து ஆர் அண்ட் எஸ் வந்து ரோ 2ல் இருக்காங்க. Q stands in the same row as K. அப்போ Q வந்து இந்த ரோ. அண்ட் இந்த க்ளூ படி வந்து கேக்கு ஆப்போசிட்டில் எல். ஸோ வந்து கே வந்து R1ல் இருந்தால் எல் வந்து R2. ஸோ மீதி இருக்கிறது வந்து ஜி. ஸோ ஜி வந்து R1. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க க்ளூ படி யார் எந்த ரோவில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வந்து இங்கே 6 1 2 3 4 5 6 எல்லாருமே சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. 3 4 5 6 எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ வந்து நமக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன இருந்துச்சு, P who stands in the second row வந்து row 2 வந்து stands second to the right of T. ஸோ P வந்து stands second to right of T. அடுத்தது வந்து L faces K. ஓகே. அடுத்தது வந்து 2 students stands between K and A who is at one of the extreme end. ஸோ K and Aக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ வந்து 2 பாசிபிலிட்டிஸ். A வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ வந்து நான் 2 கேஸ் வரைகிறேன். 1 2 3 4 5 6. ஸோ இது R2 R1. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது போட போகிறது வந்து A is at extreme end. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்வியஸான க்ளூ. A வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது. ஸோ வந்து A is in row 1. ஸோ வந்து நான் ஒரு இதில் வந்து A இங்கே போடுறேன், ஒரு இதில் வந்து A இங்கே போடுறேன். ஸோ வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் K அண்ட் A. ஸோ 1 2. ஸோ K வந்து இங்கே, இதில் வந்து 1 2, K வந்து இங்கே. ஓகே. அடுத்த இது வந்து அதுக்கு முன்னாடி க்ளூ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா L ஃபேஸஸ் K. ஸோ வந்து இந்த கேஸில் வந்து இந்த கேஸில் வந்து இங்கே L, இந்த கேஸில் இங்கே L. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன க்ளூனா G ஃபேஸஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் V. ஸோ G ஃபேஸஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் V. G வந்து இந்த 4 பொசிஷனில், அதாவது இது இது இந்த 4 பொசிஷனில் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் G. அடுத்த க்ளூ என்னென்னா ஒன்லி 1 person stands between V and L. ஸோ V and Lக்கு நடுவில் வெறும் 1% தான் இருக்காங்கன்னா V வந்து எய்தர் இங்கே இருக்கலாம் இல்லைன்னா இங்கே இருக்கலாம். இது வந்து ஒரு கேஸு. இப்போ கேஸ் 2ல் வந்து V வந்து இங்கே இருக்கலாம், எல்ஸ் V வந்து இங்கே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து G ஃபேஸஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் Vன்னு ஒரு க்ளூ இருக்குது. அப்போ வந்து G வந்து இங்கே வந்து A இருக்குது. ஸோ G வந்து இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கலாம். இந்த செகண்ட் கேஸில் வந்து G கேன் பி ஹியர் இல்லைன்னா ஹியர். அடுத்த க்ளூ வந்து
3 students stands between F and W. F and W க்கு நடுவுல 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. And அடுத்தது வந்து F faces immediate neighbor of P. F faces immediate neighbor of P. K is second to left of W. நமக்கு வந்து K ஓட பொசிஷன் ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த க்ளூ பேஸ் பண்ணி நான் W ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ K is second to left of W. ஸோ K இங்கே இருக்குது. ஸோ W வந்து இங்கே இருக்கும் இந்த கேஸில். ஸோ W 1 2 K second to left of W. இந்த கேஸில் வந்து W இங்கே இருக்கும். ஸோ 1 2 K second to left of W. இப்போ நான் வந்து இது ப்ரீவியஸ் க்ளூக்கு வந்து போகிறேன். 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் F and W. ஸோ இந்த கேஸில் W இங்கே இருந்ததுன்னா 1 2 3. ஸோ F வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து 1 2 3 1 2 3. ஸோ F வந்து இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த க்ளூ வந்து R and S stands to R stands to immediate right of S. So R stands to immediate right of S. So வந்து R and S வந்து row 2ல இருக்காங்க. ஸோ எஸ்ஸோட இமீடியட் ரைட்டில் வந்து R இருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து இங்கே இந்த க்ளூ வந்து W does not face V. ஸோ W does not face Vனா அப்போது Vயோட பொசிஷன் இந்த பொசிஷன் வந்து கிடையாது. ஸோ V இங்கே கிடையாது. V வந்து இங்கே. அதே மாதிரி இங்கே V கிடையாது. இந்த கேஸ் 2ல் வந்து V வந்து இங்கே. ஸோ வந்து G வந்து இங்கே வரும். ஸோ G இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து F போட்டிருக்கோம். ஸோ G வந்து இங்கே வர முடியாது. ஸோ இந்த கேஸ் வந்து ரூல்ட் அவுட்டு. ஓகே. ஸோ வந்து ஸோ இங்கே V வராது. V இங்கே வரும். ஏன்னா வந்து W does not face V. ஸோ V வந்து இந்த பொசிஷன் வராது. அண்ட் G இங்கே வராது. G வந்து இங்கே வரும். ஸோ A F G K அண்ட் இங்கே W இருக்குது. ஸோ இந்த ரோவில் வந்து Q. ஓகே. ஸோ இங்கே வந்து R and S. R வந்து stands to immediate right of S. ஸோ R S. ஸோ அடுத்து மீதி இருக்கிறது ஃபஸ்ட்டு க்ளூக்கு போகிறோம் நம்ம மறுபடியும். P stands second to right of T. ஸோ இங்கே T இங்கே P. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் டயக்ராம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் P and S? Pக்கும் Sக்கும் நடுவில் 1 2 3 4. ஸோ மோர் தென் 3. ஆன்சர் வந்து D. If P is related to F, G is related to V, then in the same manner L is related to P, F, G and V. So diagonal as போகுது. So L is related to so வந்து L is related to Q. So answer வந்து B. Who among the following faces the one who stands second to the right of S? So வந்து the one who stands second to right of S வந்து 1 2 L. So வந்து question வந்து who faces L? So who faces L? K.
ஆப்ஷன்ஸ் என்ன, the one who sits third to right of F, K வந்து second to right of F, ஸோ இது கிடையாது. the one who sits immediate left of W, immediate left of W கிடையாது. A W ரெண்டுமே கிடையாது. ஸோ வந்து E வந்து the one who sits immediate right of G, ஸோ K sits immediate right of G. ஸோ வந்து இதோட ஆப்ஷன் வந்து E. 4 of the following 5 are alike in certain way and hence form a group. Which of the following does not belong to the group? S, Q. So S இங்க இருக்கு, Q இங்க இருக்கு, L and G, L இங்க இருக்கு, G இங்க இருக்கு, and then A and V. So A இங்க இருக்கு, V இங்க இருக்கு, T G, T G, K R. So K and R. ஸோ வந்து இந்த ஆப்ஷனில் வந்து எல்லா பேருமே டயக்னலி ரிலேட்டட் எக்ஸப்ட் டி அண்ட் ஜி. டி அண்ட் ஜி வந்து ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ வந்து ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் is true, is not true regarding O? Which of the following is not true regarding Q? Sorry, Q stands second to right of G. So Q is second to right of G, correct. அடுத்தது வந்து Q faces R, Q faces R, correct. அடுத்த ஆப்ஷன் வந்து Q faces immediate neighbor of T. Q faces immediate neighbor of T is not correct. 2 students stand between Q and F. 2 students stand between Q and F, correct. So வந்து Q faces immediate neighbor of T வந்து wrong. So option C வந்து correct answer. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து ரீசனிங் எபிலிட்டி செஷனில் வந்து எந்த கொஷின் ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டரில் வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.